Hi everyone, welcome to our channel VS Max. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 10th மேக்ஸில் உறவுகளும் சார்புகளும் பயிற்சி 1.1ல் ஃபஸ்ட்டு சம் தான் பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா பின்வருவன வச்சிருக்கு A cross B, A cross A மற்றும் B cross I காண்க. இந்த மூணு சமன்பாடில் இருந்து A cross Bயும் கண்டுபிடிக்கணும், A cross A கண்டுபிடிக்கணும், B cross A கண்டுபிடிக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு சம் நம்ம பார்க்கலாம். ஏ கணத்தில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 -2 3. பீன்ற கணத்தில் என்ன கொடுத்துருக்காங்க 1 -4. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும், ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஏவோட வேல்யூ வந்து 2 -2 3 கிராஸ் பியோட வேல்யூ வந்து 1 -4. இப்போ இதுக்கு கார்ட்டீசியன் பெருக்கல் எடுத்தோம்னா என்ன வரும், 2 1 2, -4 -2, 1 -2, 4 -4 3, 1 3, -4. இதுதான் ஏ கிராஸ் பியோட வேல்யூ. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணும். ஏவோட வேல்யூ என்னது 2 -2 3 கிராஸ் ஏவோட வேல்யூ மறுபடியும் எழுதணும் 2 -2 3. இப்போ இதுக்கு கார்ட்டீசியன் பெருக்கல் எடுத்தால் என்ன வரும், 2, 2 2, -2 2, 3 2, -2 2 -2 -2, -2 -2 3. இப்போ 3லேருந்து எடுங்க 3, 2 3, -2 3, 3. ஏ கிராஸ் பியோட வேல்யூ கண்டுபிடிச்சோம். நெக்ஸ்ட்டு பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணும். இப்போ பியோட வேல்யூ என்னது 1, -4 கிராஸ் ஏவோட வேல்யூ வந்து 2 -2 3. இப்போ இதுக்கு கார்ட்டீசியன் பெருக்கல் எடுத்தால் என்ன வரும், 1, 2 1, -2 1, 3. இதுக்கு -4, 2 -4, -2 -4, 3. ஓகேவா. அடுத்தது நெக்ஸ்ட் சம். A = B = PQ. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏவோட வேல்யூவும் PQ கொடுத்துருக்காங்க, பியோட வேல்யூவும் PQ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏவோட வேல்யூவும் சேமு, பியோட வேல்யூவும் சேமு. இதிலிருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும். ஏவோட வேல்யூ என்னது PQ கிராஸ் பியோட வேல்யூ PQ. இப்போ இதுக்கு கார்ட்டீசியன் எடுத்தால் என்ன வரும், P, P, Q, Q, P, Q, Q. நெக்ஸ்ட்டு ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணும். ஏவோட வேல்யூ என்னது P, Q கிராஸ் ஏவோட வேல்யூ என்னது மறுபடியும் P கிராஸ் Q. இதுக்கு கார்ட்டீசியன் எடுத்தால் என்ன வரும், P, P, Q, Q, P, Q, Q. B கிராஸ் A கண்டுபிடிக்கணும். பியோட வேல்யூ வந்து PQ கிராஸ் ஏவோட வேல்யூ PQ. இப்போ இது கார்ட்டீசியன் எடுக்கும்போது என்ன வரும், P, P, Q, Q, P, Q, Q. இப்போ வந்து குறிப்பு, A cross A = B cross A = A cross B எனில் A மற்றும்
பி என்ற கணங்களின் உறுப்புகள் சமம். இப்போ தேர்ட் சம். ஏவோட வேல்யூ வந்து m, n, பியோட வேல்யூ வந்து வெற்றுக்கணம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? a கிராஸ் b கண்டுபிடிக்கணும். அதில் ஏவோட வேல்யூ என்னது? m, n கிராஸ் பியோட வேல்யூ வந்து வெற்றுக்கணம். இப்போ எந்த ஒரு உறுப்பு கூடயும் வெற்றுக்கணத்தை பெருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து வெற்றுக்கணம். ஏன்னா இதில் உறுப்பே இல்லை. அந்த உறுப்பு இல்லாததை கணத்து கூட நம்ம பெருக்கும்போது கிடைக்கிறது வெற்றுக்கணமாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்? a கிராஸ் a. ஏவோட வேல்யூ என்னது? m, n கிராஸ் ஏவோட வேல்யூ m, n. இப்போ இதுக்கு கார்ட்டீசியன் பெருக்கல் எடுத்தோம்னா m, 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 n, m, n. b கிராஸ் a ஈக்குவல் டு b வந்து வெற்றுக்கணம் கிராஸ் ஏவோட வேல்யூ வந்து m, n. இப்போது வெற்றுக்கணத்து கூட ஒரு கணத்தை வந்து நம்ம பெருக்கும்போது கிடைக்கிறது வெற்றுக்கணமாக தான் இருக்கும். இப்போ a கிராஸ் b வந்து 5 இருக்கும்பொழுது ஏவும் வெற்றுக்கணமாக இருக்கும் அல்லது b வெற்றுக்கணமாக இருக்கும். ஓகே, இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க.